கோவில்பட்டியில் தனது கணவரை அரசு பேருந்து ஓட்டுநர் அறிவு கெட்டவன் என கேட்டதால் பேருந்திற்கு முன்பு அவரது மனைவி இருசக்கர வாகனத்தை மறித்து எப்படி தன் கணவரை இப்படி பேசலாம் என்று வெளுத்து வாங்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையத்திற்கு முன்பு தூத்துக்குடியில் இருந்து கோவில்பட்டிக்கு வந்த அரசு பேருந்தின் ஓட்டுநரும் நடத்துனரும் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவரை அறிவு கெட்டவன் என திட்டினர். அவரது மனைவி அந்த பேருந்தை தனது இருசக்கர வாகனத்தை கொண்டு மறித்து நிறுத்தி, நீ எப்படி எனது கணவனை அறிவு கெட்டவன் என கேட்கலாம்? அரசு பேருந்து ஓட்டுநராக இருந்தால் நீங்கள்தான் அரசாங்கமா? எனது கணவர் MSc முடித்த ஒரு போஸ்ட் கிராஜுவேட், அவரை எப்படி அறிவு கெட்ட முட்டாள் என்று சொல்லலாம் என ஓட்டுநரையும் நடத்துனரையும் வெளுத்து வாங்கினார். மேலும் யாராக இருந்தாலும் மரியாதையாக பேச வேண்டும் என எச்சரித்தார். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து பேருந்து நிலைய பகுதியில் பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் வந்து அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார். தெரியாது, நான் கூப்பிட வந்திருக்கேன் எங்க வீட்டுக்காரன். பஸ் அவங்க எப்படி கிராஸ் பண்றாங்க அறிவிகட்டம் அப்படின்னு இவர் கை நிற்கிறத நான் பார்த்துக்கிட்டேன். யாரும் அனுப்ப பார்க்க இவரை அப்படி என்ன கேட்பாங்க அறிவிகட்டம் அவங்க கவர் பண்ணுங்க, நான் இப்படி போல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அவன் MSc எடுத்துருக்கான், எஜுகேட்டட், அவனே என்ன அறிவிகட்டம்? லக்கேஜ் எடுக்கலையா? என் புருஷனாக தான் தப்பு தான். லக்கேஜ் எடுக்கலையா? டிக்கெட் எடுக்கலையா? ஃபைன் போடு, வண்டி விட்டு இறங்கும் சொல்லு, பஸ் அங்கே நிப்பாட்டு, போலீஸ் கால் பண்ணு. அதை விட்டு அறிவிகட்டம் சம்பந்தம் இருக்கு.